அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது வெறும் தற்செயலாக நடந்தது என்று நம்ப வேண்டாம். ஒருவேளை நீங்கள் இப்பொழுது வாழ்க்கையில் ஒரு பதிலை தேடிக்கொண்டு இருக்கலாம், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வியுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்று நான் சொல்லப்போகும் ஒரு வார்த்தையும் வெறும் கதை அல்ல, உங்கள் இதயத்தோடு பேசப்போகும் ஒரு பயணம். உங்கள் கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் தரும் ஒரு செய்தி. உங்கள் மனதில் அணைத்து கொண்டு இருக்கும் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு தீப்பொறி. ஆனால் இந்த வீடியோவின் கடைசி 5 நிமிடங்கள் மட்டும் தவறவிடாதீர்கள். ஏனெனில் அந்த பகுதியில் நான் பகிரப்போகும் ஒரு உண்மை உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறக்கூடும். பலர் வாழ்க்கை முழுவதும் புரிந்து கொள்ளாமல் போகும் ஒரு ரகசியத்தை இன்று நீங்கள் அறியப் போகிறீர்கள். எனவே இந்த வீடியோவை பாதியில் நிறுத்தாமல் இறுதி வரை முழுமையாக கவனத்துடன் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயத்தில் உணருங்கள். ஏனெனில் இந்த பயணம் முடியும் பொழுது நீங்கள் ஒரு கதையை மட்டும் கேட்டிருக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு புதிய தைரியத்தையும் ஒரு புதிய தொடக்கத்தையும் உங்கள் உள்ளத்தில் எடுத்து செல்லப் போகிறீர்கள் என்று முழுமையாக நம்புங்கள். அப்படியானால் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள், உங்கள் இதயத்தை திறந்து வைத்து கேளுங்கள். உலகம் உங்களை போற்றும் நாள் இன்று என்று முழுமையாக நம்புங்கள். அந்த நாள் எப்போது வரும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு பிரபஞ்சத்திடம் உங்களை நீங்களே தேடத் தொடங்க தயாராகுங்கள் என்பதை முழுமையாக நீங்கள் நம்பி இப்பயணத்தில் பயணம் செய்ய முழுமையாக உங்களை அர்ப்பணித்து கொண்டு இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள். எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்துவிட்டு வீடியோ பயணத்தில் பயணிக்கலாம் வாருங்கள். உங்களை போற்றும் நாள் வரும் என்று யாராவது சொன்னால் அது வெறும் ஆறுதல் வார்த்தையாக தோன்றலாம். ஆனால் வாழ்க்கை பலமுறை நிரூபித்த உண்மை என்னவென்றால் உலகம் ஒரே நாளில் யாரையும் மதிப்பதில்லை. அது அமைதியாக போராடி கொண்டிருப்பவர்களையும், கண்ணீரை மறைத்து நாட்களை கடந்து செல்பவர்களையும், தோல்விக்கு பிறகு மீண்டும் எழுபவர்களையும் யார் என்பதை இந்த பிரபஞ்சம் முதலில் தேர்ந்தெடுத்து அவருக்கான தகுந்த நேரத்தை இந்த பிரபஞ்சம் அவருக்கான வெற்றியாக மாற்றிக் கொடுக்க உதவுகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஒரு நாள் கைத்தட்டி வரவேற்கும் நாள் என்று சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்களா நண்பர்களே? அது இந்த பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு முழுமையாக தனது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க போகிறது என்று நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். இன்று நீ இருக்கும் இடம் சிறிதாக இருக்கலாம். உன் முயற்சியை யாரும் கவனிக்காமல் போய்க் கொண்டிருக்கலாம். உன் கனவுகளை பலர் கேலி செய்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. மனிதனின் கண்ணீருக்குள் மறைந்த பல உண்மைகள் பிரபஞ்சத்தின் கண்ணுக்கு மறைவதே இல்லை. பல நேரங்களில் நம் தோல்வி என்று நினைப்பது உண்மையில் நம்மை பெரிய வெற்றிக்கு தயார்படுத்தும் பயிற்சியாக இருக்கும் என்று பிரபஞ்சம் கூறுகிறது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் பொழுது அது அழுகி போவதில்லை. அது எவ்வாறு துளிர்த்து பெரிய அளவில் வெற்றியை அடைகிறதோ அதேபோல் மனிதனும் தனது வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் அவன் பிரபஞ்சத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும். ஏனெனில் அந்த விதையில் இருளுக்குள் இருக்கும்போதுதான் அதில் உயிர் விழித்து எழுகிறது போல பிரபஞ்சத்துடன் மனிதன் சேர்ந்து வாழ பழகும் பொழுது அவன் வாழ்க்கையில் உள்ள வெற்றியை அவன் முழுமையாக உணர்கிறான் என்று சொன்னால் யாரும் நம்புவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் இருண்ட நாட்கள் உன்னை அழிக்கவல்ல, அது உன்னை உயர்த்த வந்துள்ளது என்று முழுமையாக நம்ப வேண்டும். இன்று நீ அனுபவிக்கும் வலி நாளை உன் பலமாக மாறும். இன்று உன்னை விட்டு விலகி போனவர் நாள் உன்னை வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இன்று உன்னை மதிக்காதவர் நாள் உன் பெயரை மரியாதையுடன் உச்சரிப்பார்கள் என்று இப்பிரபஞ்சம் மனிதனுக்கு உணர்த்தும் உண்மையே. பிரபஞ்சம் ஒருபோதும் அவசரப்படாது. அது சரியான நேரத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கும். சூரியன் கூட விடிவதற்கு முன் உதயமாக மாட்டான். பூவும் தன் பருவ காலம் வரும் வரை மலராது. அதுபோல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் அதன் சரியான நேரத்தில்
மட்டும் வரும். அந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நீ உண்மையாக உணர வேண்டும். ஆனால் உன் உள்ளம் அமைதியாக ஒரு புதிய நம்பிக்கையை உணர ஆரம்பிக்கும். காரணமே இல்லாமல் மனதில் மகிழ்ச்சி தோன்றும். காரணமே இல்லாமல் புதிய எண்ணங்கள் பிறக்கும். அதுவே இந்த பிரபஞ்சம் உனக்கு அளிக்கும் மிகப்பெரிய பரிசாகும். பிரபஞ்சம் உன்னிடம் தயாராக இரு, உன் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லும் அந்த அமைதியான மொழியை நீ உணர வேண்டும். நீ உன்னை நம்பும் ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சம் உனக்கான ஒரு புதிய கதவை உருவாக்கிறது. நீ நல்ல எண்ணங்களை விதைக்கும் ஒவ்வொரு நாளும் எதிர்காலத்தின் மகிழ்ச்சியின் மரமாக வளர்கிறது என்று நீ நம்பு. நீ மற்றவர்களுக்கு செய்த சிறிய உதவி கூட மறந்து போகவில்லை. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நல்ல செயலும் பிரபஞ்சத்தின் கணத்திலிருந்து பதில் அளிக்கப்படுகிறது. அதற்காக பலன் தரமாக இருக்கும். ஆனால் தவறாமல் அதை நீ நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பிரபஞ்சத்தின் நீதி. உன் மனதில் இருக்கும் பயம், நான் உன்னை மிகப்பெரிய எதிரி என்று நீ என்று உன் மனதிடம் போராடி கொண்டு இருக்கிறாயோ அன்றே நீ உன் வாழ்க்கையில் தோற்று விடுகின்றாய். நான் மிகப்பெரிய அளவில் வெற்றியை அடைவேன் என்று நீ உன் மனதில் நம்பிக்கையை விதைக்கிறாயோ அன்றே உன் வாழ்க்கையின் வெற்றி பயணம் தொடங்க ஆரம்பிக்கும். என்னால் முடியும், என் சந்தோஷம் என் கையில்தான் இருக்கிறது, என் சிறிய முயற்சியை என் வாழ்க்கையில் பெரிய ஒரு வாழ்க்கை சங்கிலியாக மாறும். உலகம் வெற்றி பெற்றவர்களை மற்றும் தொடர்ந்து முயற்சியின் நினைவில் வைத்திருக்கிறது. ஏனெனில் முயற்சி என்பது மனிதன் செயல், பலன் என்பது பிரபஞ்சத்தின் பரிசு. இன்று உன் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம். உன்னை புரிந்து கொள்ளாத யாரும் இல்லாமல் இருக்கலாம். உன் கனவுக்காக நீ தனியாக நடக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் இந்த தனிமை உன்னை வலிமையாக மாற்றுகிறது. எல்லோரும் விட்டுச் சென்ற பாதையில் தனியாக நடந்தவர்தான் வரலாற்றை பெரிய அளவில் படைத்திருக்கின்றனர். கூட்டத்தில் நின்று ஒருவர் கூறும் பொழுது ஒரு மொழி ஒரு மனதில் பெரிய அளவில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தனியே நின்று ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசும் பொழுது அது எல்லோர் மனதிலும் மிக எளிதாக சென்று அடைகிறது. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையான தைரியம். ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் பொழுது இந்த கஷ்டம் எல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்ததா என்ற அளவுக்கு நீ மாறும் வலிமையை நீ உருவாக்கும். நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கு. வலிமையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லப் போகின்றாய். அந்த நாள் வரும்பொழுது உன் கண்ணீருக்குள் அர்த்தம் கிடைக்கும். உன் காத்திருப்புக்கு மதிப்பு கிடைக்கும். உன் அமைதியான போராட்டத்திற்கு வெற்றியின் கிரீடம் சூடப்படும். அப்பொழுது உலகம் உன்னை பாராட்டும். ஆனால் அதைவிட முக்கியமாக நீ உன்னை பார்த்து பெருமைப்படுவாய். பிரபஞ்சம் உன்னை எப்போதும் கைவிடவில்லை. சில நேரங்களில் அது உன்னை சோதிக்கும். சில நேரங்களில் அது உன்னை மெதுவாக வடிவமைக்கிறது. சில நேரங்களில் அது உன் பாதையை மாற்றி அமைக்க கூடும். ஆனால் அந்த மாற்றத்தை அனைத்தும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகத்தான் என்று நீ முழுமையாக புரிந்து கொண்டு நாட்களை கடந்து செல்ல அழகாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இனி உன் மனதை பயத்தால் நிரப்பாதே. ஒவ்வொரு காலையும் நம்பிக்கையுடன் வரவேற்று நாளை தொடங்கு. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடமாக ஏற்றுக்கொள். ஒவ்வொரு கண்ணீரும் எதிர்காலத்தின் வெற்றி விதையாக நினைத்து முன்னேறு. ஏனெனில் உலகம் உன்னை போற்றும் நாள் என்பது மிக அருகில்தான் உள்ளது. உன் கனவு, உன் உழைப்பும் உன் நம்பிக்கையும் உன்னை பெரிய அளவில் வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். பிரபஞ்சமே உனக்கான கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கிறது என்று நீ நம்பு. அப்போது யாரும் உன் ஒளியை மறைக்க முடியாது. உன் பெயர், உன் செயல் உயர்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை மாற்றங்களும் உன் ஊக்கமும் பெரிய அளவில் நம்பிக்கையை உனக்கு ஏற்படுத்தும். அந்த நாள் உலகம் உன்னை போற்றும். ஆனால் அதற்கு முன் பிரபஞ்சம் உன்னை தனது வெற்றியாக கொண்டாடும். உன் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. ஒரு நாள் வரும். அந்த நாள் காலண்டரில் ஒரு சாதாரண தேதியாக மட்டும் இருக்காது. ஆனால் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய பிறவியாக மாறும். பல ஆண்டுகளாக உன்னை சுற்றி இருந்த இருள் அந்த நாளின் வெளிச்சத்தில் ஒளிரப் போகிறது. அந்த நாளுக்காகத்தான் பிரபஞ்சம்
உன்னை இதுவரை தயார்படுத்தி வந்தது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இன்று நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும், ஒவ்வொரு ஏமாற்றத்திற்கும், ஒவ்வொரு அவமானத்துக்கு பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட அர்த்தம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒருபோதும் தனியாக நடக்கவில்லை. உனக்கு தெரியாமல் பிரபஞ்சம் உன் ஒவ்வொரு அடியிலும் கண்ணுக்கு தெரியாமல் உன் கூடயே இருக்கிறது என்று நீ உணர வேண்டும். நீ மனமுடைந்து அமைதியாக அழுத இருளிலும் உன் இதயத்தின் துடிப்பை கூட பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. நீ யாரிடமும் சொல்ல முடியாத சுமந்த பாரங்களை அது உணர்ந்து உலகம் உன் சிரிப்பை மட்டுமே பார்த்திருக்கலாம். ஆனால் அது உன் கண்ணீரின் மொழியை இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் மறவாது. சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி தள்ளியதாக தோன்றலாம். நீ எவ்வளவு முயன்றாலும் கதவுகள் மூடப்பட்டது போல் இருக்கும். ஆனால் வில்லில் இருந்து பாயும் அன்பு முன்னோக்கி செல்லும் முன் பின்னோக்கி இழுக்கப்படுவது போல உன் வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய உயரத்தை நோக்கி பாய்வதற்கு பின்னோக்கி இழுக்கப்பட்டது போல் உணர்ந்து கொள். இந்த உண்மையை அறிந்தவுடன் நீ கடந்த காலத்தை வெறுக்க மாட்டாய், அதற்கு நன்றி சொல்லத் தொடங்குவாய். பிரபஞ்சம் ஒரு அதிசயமான விதியை பின்பற்றுகிறது. நீ உன்னை மாற்றத் தொடங்கும் அந்த நொடியே உன்னை சுற்றி உலகம் மாறத் தொடங்குகிறது. உன் எண்ணங்கள் தூய்மையாகும் பொழுது உன் வார்த்தைகள் வலிமை பெறுகின்றன. உன் வார்த்தைகள் வலிமை பெறும் பொழுது உன் செயல்கள் மகத்துவம் அடைகின்றன. உன் செயல்கள் மகத்துவம் அடையும் பொழுது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறுகிறது. நினைவில் வைத்துக்கொள், வெற்றி என்பது பணத்தை மட்டும் அடைவதில் இல்லை. உண்மையான வெற்றி என்பது இரவில் அமைதியாக தூங்கும் மனநிலையை உடையது. உன்னை நம்பும் மனிதர்களின் புன்னகையில் இருக்கின்றது உன் வெற்றி. உன் பெற்றோரின் பெருமையை நிறைத்து பார்க்கும் வரை இருக்கிறது உன் வெற்றி. உன்னால் உதவி பெற்ற ஒருவரின் மனமார்ந்த ஆசீர்வாதமே உன் வெற்றியின் முதல் பயணத்தின் பெரிய தொடக்கமாக இருக்கும். இவை அனைத்தும் சேர்ந்த பிரபஞ்சம் உனக்கு தரும் மிகப்பெரிய செல்வம். இனி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விடியலும் ஒரு சாதாரண காலையாக இருக்காது. அது ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு சூரிய உதயமும் இன்று மீண்டும் தொடங்கும். இன்று நம்பிக்கையுடன் முன்னேறு. இன்று பிரபஞ்சம் உனக்கு அனுப்பும் அமைதியான செய்தியாக இதை நினைத்துக்கொள். இந்த செய்தியை புரிந்து கொள்ளும் மனிதன்தான் ஒரு நாள் உலகம் வியக்கும் உயரத்தை அடைகின்றான். எனவே உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணங்களையும் இன்று விட்டுவிடு. உன்னை பற்றிய பழைய பழக்கங்களையும் தோல்வியின் நினைவுகளையும் பிறர் கூறிய அவமானத்தையும் உன்னை தடுத்து நிறுத்திய அனைத்து சங்கிலியையும் உடைத்தெறி. ஏனெனில் நீ கடந்த காலத்தில் கைதி அல்ல, எதிர்காலத்தின் படைப்பாளியாக இருக்கின்றாய். உன் விதியை எழுதும் பேனா உன் கையில் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பேனாவுக்கு மை நிரப்புவது உன் நம்பிக்கைதான். அதற்கு உயிர் கொடு. உன் உழைப்பு அதற்கு ஆசீர்வாதமாக வழங்கும் பிரபஞ்சம். ஒரு நாள் நீ உயரத்தின் உச்சியில் நிற்கும் பொழுது நான் வெற்றி பெற்றேன் என்று மட்டும் சொல்ல மாட்டாய். என்னால் முடிந்தது, என்னை நம்பினேன் நான், அதனால் இந்த பிரபஞ்சம் எனக்கு பெரிய பரிசு அளித்திருக்கிறது என்று நீ மனதார நன்றி கூற வேண்டும். என்னை நம்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று எனக்குத்தான் தெரியும். என்னை விட்டுவிடாமல் அமைதியாக வழிநடத்திய இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் கண்ணீரில் மலர்ந்த வெற்றியின் பயணம் இது. அந்த கண்ணீர் தோல்வியின் கண்ணீரில் அல்ல, அது நிறைவேற்றிய கனவுகளின் கண்ணீர். அந்நாளில் உலகம் என்னை பெரிய அளவில் போற்றுகிறது. அதற்கு காரணம் பிரபஞ்சம்தான் என்று நீ உன் மனதார நம்ப வேண்டும். ஆனால் அதைவிட பெரிய விஷயம், உன் ஆன்மா உன்னை போற்றி ஆசீர்வதிக்கும். அப்பொழுது நீ உணர்வாய், உண்மையான வெற்றி என்பது உலகின் பாராட்டில் கிடைப்பதில்லை, பிரபஞ்சத்தின் அமைதியின் அருளில் இருக்கிறது. அந்த அருள் உன்னை நோக்கி ஏற்கனவே பயணிக்க தொடங்கிவிட்டது என்று முழுமையாக நம்பிக்கையுடன் முன்னேறி. உன் வாழ்க்கையின் பொற்காலமாக மாற்றும் காலம் மிக அருகில் இருக்கிறது என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். சில நேரங்களில் வாழ்க்கை உனக்குள் ஒரு கேள்வியை எழுப்பக்கூடும். ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இவ்வளவு சோதனைகள் கடந்து நான் வெற்றியை அடைந்தாலும் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நான் மீண்டும் செயல்பட்டு இன்னும் என் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவேன் என்று
நீ உன் மனதிற்குள் பெரிய ஒரு போராட்டத்தை எழுப்பிக் கொண்டிருப்பாய். ஆனால் அப்பொழுது நீ பிரபஞ்சத்துடன் அமைதியாக ஒரு பாதி நேரம் ஒதுக்கீடு செய்து அதனுடன் நீ உன் வாழ்க்கை பயணத்தை பயணிக்க வேண்டும். ஏனெனில் சாதாரண வாழ்க்கையை வாழப்போகிறவர்கள் அது எவ்வளவு ஆழமாக சோதிக்கப்பட்டது, நம் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது என்று உணரும்பொழுதுதான் அவன் வாழ்க்கையின் வெற்றி பாதையை முழுமையாக அடைகின்றான். ஒரு வைரத்தை உருவாக்குவதற்கு சாதாரண அழுத்தம் போதாது, மிகப்பெரிய அழுத்தம் தேவை. அதுபோல மிகப்பெரிய மனிதனை உருவாக்குவதற்கு வாழ்க்கையும் சாதாரண சோதனைகளை அனுப்பாது. இன்று உன் கையில் வெறுமை இருக்கலாம், ஆனால் அந்த வெறுமை நாளை நிறைவின் மதிப்பை கற்றுத்தரும். இன்று உன் இதயத்தில் காயங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த காயம்தான் பிறரின் வலியை உணரும் கருணையாக உனக்குள் உருவாகும். இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் அந்த கண்ணீர்தான் நாளை 1000 பேரின் நம்பிக்கையாக மாறும். பிரபஞ்சம் உன்னை உயர்த்தும் முன் உன் அகந்தையை அமைதியாக அகற்றிவிடு. உன் பொறுமையை வளர்த்துக்கொள். உன் மனதை தூய்மைப்படுத்திக்கொள். உன் எண்ணங்களை ஒளியாக மாற்றிவிடு. ஏனெனில் உயரம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கலாம், ஆனால் அந்த உயரத்தை அடையும் தகுதி ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதற்காகத்தான் இன்று நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பயிற்சியாக மாறக்கூடும் என்பதை இந்த பிரபஞ்சம் உன்னிடம் உணர்த்துகின்றது. உன்னை பார்த்து சிரித்தவர்களை வெறுக்காதே. உன்னை தாழ்த்தி பேசியவர்களை சபிக்காதே. அவர்கள் உன் பயணத்தில் ஒரு பகுதிதான். அவர்களின் சந்தோஷம்தான் உன் தன்னம்பிக்கையை வளர்க்கின்றன. அவர்களின் வெறுப்பு தான் உன் உறுதியை வலிமைப்படுத்துகின்றன. அவர்கள் மூடிய கதவுதான் பிரபஞ்சம் உனக்கான கதவை திறந்து காத்து கொண்டு இருக்கிறது என்று நீ முழுமையாக நம்பு. ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து பலர் எவ்வளவு உயரத்திற்கு எப்படி வந்தாய் என்று கேட்பார். அப்பொழுது நீ உன் வெற்றியை பற்றி மட்டுமே பேச மாட்டாய், இருட்டில் நடந்த நாட்களை பற்றியும் பேசுவாய். தோல்வியாய் சிதைந்த மனதை பற்றியும் பேசுவாய். யாரும் இல்லாத இரவுகளின் நம்பிக்கையை மட்டும் பிடித்து கொண்டு முன்னேறும் தருணத்தை பற்றி பேசுவாய். ஏனெனில் உண்மையான வெற்றி என்பது உச்சியை அடைவதில் இல்லை, அந்த உச்சியை அடைந்த போதும் மனித தன்னம்பிக்கையை இழக்காமல் இருப்பதுதான். நினைவில் கொள், பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கவிருக்கும் மிகப்பெரிய பரிசு செல்வம் மட்டுமல்ல. அது அமைதி, அது அன்பு, அது மன நிறைவு, அது உன் வாழ்க்கையின் ஒரு அர்த்தம் என்று நீ உணரு. உலகமே உன்னை பாராட்டினாலும் உன் உள்ளம் அமைதியாக இல்லை எனில் அந்த வெற்றிக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். ஆனால் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் சிறிய சாதனை பெரிய சாதனைகள் பெரிய அளவில் வெற்றியை அடைவது போல நீ உணரப்படுவாய். இப்பொழுது உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துக்கொள். என் நேரம் வரும், என் முயற்சி வீணாகாது, என் கண்ணீர் அர்த்தம் உள்ளது, என் வாழ்க்கை இன்னும் பெரியளவில் மாற்றம் அடையப் போகிறது, மிக அழகான அர்த்தமுள்ளதாக என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று நீ முழுமையாக உனக்குள் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு விடியலுக்கு முன் இருள் மிகவும் ஆழமாக இருக்கும். அதேபோல் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன் வாழ்க்கை மிகவும் கடினமாக தோன்றலாம். அந்த நேரத்தில் கைவிடாமல் நின்ற மனிதனுக்குத்தான் பிரபஞ்சம் தனது பெரிய பரிசை வழங்குகின்றது. ஆகவே நீ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் எழுந்திரு. ஒவ்வொரு அடியையும் துணிச்சலுடன் எடுத்து வை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள். ஒவ்வொரு கண்ணீரையும் ஒரு ஆசீர்வாதமாக மாற்று. ஏனெனில் இன்று அமைதியாக உழைக்கும் உன் பெயரை நாளை உலகம் பெருமையுடன் உச்சரிக்கும் என்று யாருக்கும் தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கும் உன் பயணத்தை நாளை ஆயிரக்கணக்கான மக்கள் ஊக்கத்தின் கதையாக பகிர்ந்து கொள்வார். அப்பொழுது நீ உணர்வாய், பிரபஞ்சம் ஒருபோதும் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தர மறுக்கவில்லை. அது சரியான மனிதனுக்கு சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதத்தை வழங்குவதற்காக அமைதியாக காத்திருக்கின்றது. அந்த ஆசீர்வாதத்தின் ஒளி ஏற்கனவே என் வாழ்க்கையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. அதை நான் முழுமையாக நம்புகின்றேன், அதை நான் உணர்ந்தேன், அதை நான் வரவேற்கின்றேன். உன் மனதை தயார்படுத்திக் கொள். அப்பொழுது உலகம் உன்னை போற்றுவது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையின்
வாழ்க்கையில் மற்றவர்களின் இருளை அகற்றும் ஒளியாக மாறும். நம்பிக்கையுடன் உன் வாழ்க்கை பயணத்தை பிரபஞ்சத்துடன் இணைந்து செயல்படு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெரிய அளவில் நீ வெற்றியடையப் போகிறாய் என்பதை நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கை பயணத்தில் வாழ பழகிக்கொள். இந்த பிரபஞ்சம் உன்னோடு சேர்ந்து உனக்கான வெற்றி கதவை கண்டிப்பாக திறந்து வைக்கும் நாள் மிக விரைவில் வரும் என்று நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை பயணிக்கும் பொழுது வாழ்க்கை மிக அழகானதாக மாறி வாழ்க்கையில் பெரிய அளவில் நீ வெற்றி பெறுவாய். நண்பர்களே, இந்த பயணத்தின் இறுதி வரை என்னுடன் இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தை கட்டுரையாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கை உங்களை தாமதப்படுத்தலாம், ஆனால் உங்கள் உண்மையான வெற்றி ஒருபோதும் பறிக்க முடியாது. இன்று நீங்கள் அமைதியாக சுமக்கும் வழி நாளை உங்கள் வெற்றியின் அடையாளமாக மாறலாம். இன்று நீங்கள் தனியாக நடக்கும் இந்த பயணம் நாளை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டும் பாதையாக மாறலாம். எனவே எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் உயிருடன் வைத்திருங்கள். மனிதர்கள் உங்களை மறந்தாலும் உங்கள் நேர்மையான முயற்சியும் உங்கள் பொறுமையையும் உங்கள் நல்ல உள்ளத்தையும் பிரபஞ்சம் ஒருபோதும் மறக்காது. சரியான நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அழகான கதவுகளை அது திறந்து வைக்கக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதுபோல வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும் ஆன்மீக தத்துவங்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். இந்த செய்தி நம்பிக்கையை இழந்து நிற்கும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள். இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் நண்பர்களே, நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். நேர்மையை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். முயற்சியை ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் மிக ஆழமான அர்த்தமும் இன்னும் எழுதப்படவில்லை. ஒருவேளை இந்த நொடியில் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு புதிய கதவை அமைதியாக திறந்து வைத்து கொண்டிருக்கலாம். அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்கள் மனதில் ஒளியும் உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையும் சுமந்து முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வாழ்க்கை பயணத்தில் சந்திப்போம் நண்பர்களே.